ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் எப்படி நம்ம பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ல் எப்படி நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் வீடியோ போட்டிருக்கோம், ஆன்சர் கீக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கொஸ்டின் ஆன்சருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயட்ரிக் லைனில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு எப்படி சார் நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு 6 கொடுத்து மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. சரிங்களா? 6ல் நீங்கள் 4 தான் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அட்டன் பண்ண போகிறீங்க. நமக்கு மொத்த போயம் எத்தனை இருக்குது? 6 போயம் இருக்குது. அப்போ அந்த 6 போயத்தில் எந்த இதில் உங்கள் புக் பேக்கில் அப்ரிசியேஷன் கம்மியாக இருக்கோ அந்த போயத்தை நினச்சிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி படிங்க. 4 போயம் படிங்க. 4 போயத்தில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின் மட்டும் படிங்க. படிச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா இதில் 8 மார்க் நம்ம ஈஸியாக ஸ்க்ரோல் பண்ணிடலாம். 6 போயத்தையும் படிக்க வேண்டாம், 4 போயம் மட்டும் தரவு பண்ணுங்கள். அடுத்ததாக அதுலேயே உங்களுக்கு செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர், அதாவது ஸ்பீச், சேஞ்ச் த வாய்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இஃப் கிளாஸ், இதில் ஏதாவது 3 இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக 6 மார்க் நினச்சலாம் அப்படின்னா எடுக்கலாம். இதுக்கு வீடியோ, கிராமர் வீடியோ தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக நம்ம அட்டன் பண்ணலாம், பேசிக் மார்க் எவ்வளோ வரும், அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு அடுத்தா நினச்சிங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இஆர்சி ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுல ஈஸியானது இஆர்சி தான். சரிங்களா? இஆர்சி எப்படி எழுதுறது, எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். ஸோ நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ, கவர்மெண்ட் ஆன்சர் கீயில் கொடுத்த மார்க் அலாட்மெண்ட் தான். சரிங்களா? உங்கள் போயம் எழுதிட்டீங்க அப்படின்னாலே அதில் உங்களுக்கு 1 மார்க் வந்துடுது. தென் போயட் எழுதிட்டீங்க அப்படின்னாலே அதில் உங்களுக்கு 1 மார்க் வந்துடுது. தென் நம்ம என்ன எழுத போகிறோம், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். அப்போ ஈஸியாக இஆர்சியில் நம்ம எத்தனை மார்க் வாங்கிடலாம் அப்படின்னா 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சருக்கும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக செக்ஷன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று பை சார்ட் வரும். சரிங்களா? அதான் பை சார்ட்டுங்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டா அவங்க ஒன்று கொடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்த ப்ராவர்ப் கம்ப்ளீஷன், இதுவும் தேவைப்பட்டா சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் ப்ராவர்ப் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டா நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அடுத்தது டயலாக் ரைட்டிங் இல்லாட்டா ஸ்லோகன் ரைட்டிங், இதிலேருந்து ஏதாவது ஒன்று நினச்சோங்க அப்படின்னா கேட்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் நினச்சலாம் அப்படின்னா 9 மார்க் எடுக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டாதான் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நினச்சேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.